பூ மீன், இது கிழங்கா மீன், இது சீலா மீன், இது கோலா மீன், சங்கரா மீன், இது கொடுவா மீன், இது அயில மீன், இது கோலா, அது பாறை மீன், கொடுவா மீன், இது பாறை. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. மீனுங்களை கூட இவ்வளவு பேர் இருக்கு பாத்துக்கோங்க. மீனுங்களை கூட இவ்வளவு பேர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா பீச், வேளாங்கண்ணி பீச்ல தான் இருக்கோமே. ஃபைனலாக வேளாங்கண்ணி பீச் என்னன்னா ஒன்று காலத்தை அதிகமாக சுடுது. எங்க அண்ணா எவ்வளவோ சொன்னாரு, இந்த வேவாத வெயில போகாதரா வேளாங்கண்ணிட்டு. இங்க வந்துட்டு இதை வேக்காட்டுல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாகுது. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. 5 ஹவர் ஜர்னிக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாச்சு பீச்சில். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஆனால் பீச்சில் இப்போ ஆட போகிறதில்ல, தண்ணியிலே ஆட போகிறதில்ல. எல்லா நாளைக்கு தான் ஜஸ்ட் நம்ம காலை ஒண்டி அதில் தண்ணியில் நினைச்சிட்டு வந்துடுது ரிட்டர்னு. செம 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 சான்ஸே இல்லை. அவ்வளோதான், பீச் காமிக்கணும்னு இருந்தோம், பீச் காமிச்சிட்டோம். நைட்ல பாக்குறதுக்கு சான்ஸே இல்லை. இதை பாருங்க எப்படி இருக்கு நோண்டி பாருங்க. சூப்பர் கிரேசி எனக்கு தெரிஞ்சு. ஒன்னும் இல்லை, டிகா காமி தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஓ, இது வந்து என்ன கேம் தெரியுமா? ஒரு ஸ்கூல்லயும் ஒரு டேபிள்லயுங்கிற ஒரு அடையாளம் இது. எல்லா ஸ்கூல்லயும் பசங்க கராபா ஆடுவானுங்க. அந்த கேம் இப்ப ஆடுறோம். டைம் பாஸ் ஆகலன்னா ரூம்ல இருந்தா டைம் பாஸ் ஆகலன்னு இங்க வந்துக்கிறோம், பீச்சுக்கு வந்துக்கிறோம், ஆடுறோம். நவீன நான் அடிக்கிறானா இல்ல நவீன என்ன அடிக்கிறானான்னு ஒரு இது, அவ்வளவுதான். ஆட போறோம் இல்ல 3 பேர் ஆட போறோம். அப்படியே 2 பேர் ஆடுறது கேம் இல்ல, கேம்ல அடிக்கிறது சொல்றேன் நானு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட். நானு ஓகேவா? சதர் நீ வை. இந்தா டேய் சீக்கிரமா ஆடுங்கடா ப்ரோ. என் போன்ல ஒரு ஸ்டோரேஜ் இல்ல. ஸ்டார்ட்டா? மணி 3 மணி ஆகிறதுக்காச்சு, இன்னும் ஒருத்தர் கூட தூங்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு நாயால. ஒருத்தரே தூங்க விடாம ரூமே அலற வச்சுருக்கான் கொட்டு விட்டுக்குன்னு. அப்படியே கிட்ட திருப்பி ஃபோக்கஸ் பண்ண மூஞ்ச சொல்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இந்த மாரி உங்க கேங்லயும் கொட்டு விடுற ஃப்ரெண்ட் இருந்தாக்க அவனை மறக்காம டேக் பண்ணுங்க. அந்த ஒரு நாயால எல்லாரும் தூக்கத்தே கெடுது. இதுக்கு மேல நாங்க தூங்கினா மாரி தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. குட் மார்னிங் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 8 o'clock ஆகிட்டு இருக்கு வேளாங்கண்ணியில். டெரஸ்க்கு வந்திருக்கேன், மொட்டை மாடி மேலே. வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. பீச் கவர் பண்ணுறேங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு பீச் செமையா இருக்கு. கரெக்டா பீச் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்ல தான் சாப்பிட போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்க தான் முடிக்க போறோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இங்கெல்லாம் வந்தா தான். நான் என்னென்ன இருக்கு? இட்லி, தோசை, பொரி, மசாலா தோசை, முட்டை தோசை, ஆம்லெட், ஆஃப் ஆயிட்டு, கலக்கி எல்லாமே இருக்குங்களா? ஓகேண்ணா. ஸ்ட்ரீட் ஃபுட்னா ஸ்ட்ரீட் ஃபுட் தான்யா. அதுல ஒரு ஹைலைட் இருக்குது.
ஏய், மத்தியானம் யாருப்பா சாப்பிடுறீங்க? மத்தியானம் யாரா சாப்பிடுறீங்களா? நானாச்சுமா சொல்றேன் நவீன். ஏய் கிரண் வாடா இங்க. நான் சொல்றேன். ஏய் கிரண் கர்ட் ரைஸ் பண்ணிடலாம். நான் தெரியுமா சொல்றேன். அப்படியே துரத்து விலை போனி. சில்லுன்னு. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன் சில்லுன்னு. உடம்புக்கு இப்ப கறி துண்டத்துல சதன் நீ எங்கட பேசுற கேமரா அப்படி இருக்கடாதுன்னு தெரியாது. என்ன தெரியுமா நவீன் நான் சொல்றது என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் மீன் செஞ்சிடலாம். மத்தியானத்துக்கு நைட்டுக்கு சேர்த்து சாப்பாடு தால் செஞ்சிடலாம். காசும் மிச்சம் ஆகுது ஹோட்டல்ல செய்யறதோட. காசு மிச்சம் ஆகுதுடா மீன் வாங்கினு அப்புறமா ரைஸ் தால் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை பார்த்தா ரெண்டு நாளைக்கு கேஸ் மிச்சம் ஆகுது. காலி பண்ணவதா எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை. நம்ம எப்படி இருந்தாலும் புதன்கிழமை எவ்வளவு நாள் வச்சுருக்குவா காத்தால போக மாட்டோமா நம்ம ஒரு 11 மணிக்கு இப்போ ரைஸ் இப்போ சாப்பாடு 1 மணி இப்போ 1 மணி ஐட்டம் போர் அச்சா தண்ணி குடி. நாளைக்கு பிரியாணி பண்ணலாம் விடு நாளைக்கு நாளைக்கு நாள் சேர்ந்துக்கலாம்டா. மாப்ள திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ நாள்ரா பைத்தியம் எல்லாம் வாங்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டியா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை அதுக்கு மேல என்ன வருது? கிழமை 2 நாளுக்கு இது இல்லையா கேப்? புதன்கிழமை தானே போறா? டேய் இருக்கட்டும்டா. இப்போ சாப்பிடும்ப சாப்பாடு இப்போ சாப்பாடு சாம்பார் செஞ்சிடலாம். வாங்கிட்டு சாப்பிட்டு இருந்தலாம்டா சொல்றதுக்கு இல்ல 2 நாள் மஸ்தா செய்யலாம். காசு இருக்கும் மொத்தம் செய்ய முடியும் காசு அப்புறம் காலேஜ் காசு உண்டியானா இல்லாத நீ பணக்காரன்ப்பா பணக்காரன் சூத்த வச்சு எத்தனை வருவ நீ அப்படியா? அந்த மாதிரி வா வா டேய். ஏய் போடா அப்படியே போடா வா வா பண்ணுவா வா ஐயா அவரு வெளிய வா வா போடா பேசுனாதுப்பா இப்போ என்ன தெரியுமா சொல்றேன் நான் சொல்றது இவ்வளவு தான். வாண்டடா வரான் பாரு ஏய் அவன் எடுக்காத அவன்டா கேமரால. அவன் சும்மா ஏய் வாடா போயிடலாம் டேய் நமக்கு சொல்றேன் பிளான் பண்ண மாதிரி மீன் வாங்கிக்கலாம்டா. வாங்கிக்கின்னு ரைஸ் இன்னைக்கு மத்தியானத்துக்கும் சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சிடலாக்கா பட்ஜெட். நீ எல்லாம் சொல்றதுன்னு நான் சொல்றேன். அப்படியே கணக்கு போட்டுக்கோ. சாமான்த்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ. சாமான்த்துக்கு 500 ரூபாய் 500 ரூபாய் வச்சுக்கோ. பார்த்தா இப்போ மீன் வாங்க போறேன்னு வச்சுக்கோ. கரெக்டா பாரு ஒரு 700 ரூபாய் ஆகும். மீன் 700 ரூபாய் எவ்வளோ ஆச்சு? 700 ரூபாய் 700 ரூபாய் 1200 ரூபாய் கரெக்டா பாரு. 1200 ரூபாய் மசாலா வெளியெல்லாம் வாங்கணும்னா எப்படியும் ஒரு 200 ரூபாய் சில்லற கிட்ட ஆகும். 200 ரூபாய் சில்லற சோறு ரைஸ் 1000 அதெல்லாம் சேர்த்து 1400 ரூபாய் 1400 ரூபாய் சா. நேற்று எவ்வளோ ஆச்சு? நம்ம மீன் இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ ஆச்சு? மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு சாப்பிட மாட்டாங்க. 1200 ரூபாய் ஆச்சு மத்தியானம் நேத்து சாப்பிட்டு. மத்தியானமா சாப்பிட்டு நைட்டு அதே சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட மாட்டோம். வேளாங்கண்ணி வந்து அது தப்பா அதுதான் பரவாயில்ல. மத்தவங்க அவங்க என்ன ரியாக்ஷன் பாரு. நீயே பாரு நான் சாப்பிட மாட்டேன் ஏக்தம்ல பாரு. மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு ஒரே மணி 4 மணிக்கு பண்ணிக்கலாம் 6 மணிக்கு சாப்பிடலாம் 4 மணிக்கு பண்ணிடலாம் 6 மணிக்கு வேணா இந்த பிளான் கேன்சல் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம். ஜெயிச்சுட்டோம். 50 வெற்றி. ஏதோ ஒரு பண்ணணும்ப்பா. நாளைக்கு நாளைக்கு இது இல்லையா? திருப்பி நாளைக்கு ஒரு சண்டை பண்ணி நாளைக்கே கேன்சல். நாளைக்கு ஒரு கேன்சல். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வீட்டுக்கு பிளான கேன்சல் பண்றது எப்படின்றது இவன் இந்த நாய்கிட்ட பீச் காய்ப்போ இல்ல பீச்சுக்கு யார் பெத்த புள்ளியோ தெரியல. நாங்க பீச்சில் ஆடும் போது எங்களோட பொருளெல்லாம் பத்திரமா வச்சுக்குது இந்த பிள்ளை. கூட்டா சேர்ந்து செய்யற கூட்டாஞ்சோரியே வந்து கேன்சல் பண்ணி எதுக்கு தெரியுமா? அந்த நாய் என்ன பண்ணி தோண்டி பாருங்க நீங்களா. இந்த மாரி சதன் இங்க இந்த மாரி பீச்ல வந்து இந்த நாய் ஆடுறதுக்கு தான் இந்த பிளானை கேன்சல் பண்ணிக்குது. இதுல ஒரு 1008 நான் சொல்லு ரீலு இது இப்படி செலவாகும் அது அப்படி செலவாகும். நான் விட்டா அந்த ஒரு ரீலால தான் எல்லாரும் ஜாலியாக்குறது. இந்த வயசுல பொண்டாட்டி பிள்ளைங்க எந்த கவலையும் இல்லாம ஜாலியாக்குறாங்க பாரு. அந்த மாரி வாழ்க்கை வாழ்ந்தாக்கா எங்க எங்களே இருக்குங்க பாரு நாய்ங்க. வாடா இது வாங்கி வந்து செய்யலாம் அது வாங்கி வந்து செய்யலாம்னாக்கா பீச்சில்
பீச்சில் இன்னும் குழந்தை மாரி போய் ஆடினுக்கிறாங்க. Later. சூப்பர் திடே கேக்குறாங்க வரோம் மேய்க்க எங்க கிடக்குது, ஆனா அவன் தரமான சூப் அப்படின்னு அது ரிசீவர். நீ சொல்ல, நான் அங்க சொல்றேன் அவங்களுக்கு. அரே சப்டைட்டில் இதராவ் டீ கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களா? யூ ஆர் ஆன்டி இந்தியன். சூப்பே வேணான்னு கீழே ஊத்திட்டு போயிடலாம் அப்படின்னா நல்லா இருக்கும் சூப். பட் நானாக்கா ஸ்பைசி இல்லை, மீடியம் நெக்ஸ்ட் லெவல். பட் நான் இந்த வேர்வை ஊற்ற ஓகே கிரேவி. Later. சூடான அல்வா. அல்வான்னு வந்து ஒடியாந்துருவே எங்க இருந்தாலும். வேர்வை ஊத்த ஊத்தம் அதுதான் வேர்வை. இதுதான் தவறான விஷயம். வேர்வை வேர்வை ஊத்த ஊத்தம் பாயாவும் போட்டியை சாப்பிட்டு காரமா வந்ததுக்கு அல்வா. அப்பா நெக்ஸ்ட் லெவல் அல்வா, நெக்ஸ்ட் லெவல் அல்வா. வேளாங்கண்ணில இது ஒண்டி தான் எனக்கு பிடிச்சிருந்து, இந்த அல்வா தான். கட் ரொட்டு மேல முட்டை பரோட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா. ரோஸ் மில்க் எவ்வளோ டேக் அவே கொடுக்குறீங்களா ஒரு? ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கு உங்ககிட்ட? இதுல எது நல்லா இருக்கும்? ஓகே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க. டேக் அவே. தேங்க்ஸ் மேம். கிரேசியாக தான் இருக்கு. ஒரு ½ அன் ஹவராக கட்டினுக்கிறாங்க, ½ அன் ஹவரா, 1 ஹவராக வீடு கட்டினுக்கிறாங்க. அவங்க கட்டுறதுல எக்ஸ்பெக்ட், நான் இடிக்கிறதுல எக்ஸ்பெக்ட். நல்லா கட்டிக்கிட்டு தெரியுமா? தஞ்சாவூர் கோயில்ன்றாங்க, ஆனால் அது கோயில் இல்லை. தஞ்சாவூர் கோயில் சிவலிங்கம் ஆயிடுச்சு. கேமராமேன் செய்யல, கேமராமேன் செய்யல. ஆக்ஷன் ஸ்டார்ட். இல்ல இல்ல போட்ட Later. உலகத்திலே முதல் அதிசயம் ஒரு ஆமையே முதலே பண்ணினுக்குது. மாப்பிள்ள அங்கிட்டு இருந்து எடு, மாப்பிள்ள கேமரா அதை வீட்டுல இருந்து கீழே இருந்து எடு. சரி இது பண்ணி ஃபிளாஷ் ஆன் பண்ணி எடு. போட்டா பீச்சில் ஜில்லுன்னு காத்து, அதுக்கேற்ற மாரி ஒரு பாட்டு. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்?
இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் கனாவே நினைவிலே ஒரு சுகம் தரதா சதா தொடருதே தினம் தினம் தரதா சதா இனிய பொன் நிலாவே பொன் நிலவில் கனாவே.